கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு. அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள், ஷிர்கை தௌஹீதை கொண்டு அகற்றுவார்கள், பித்அத்தை சுன்னாவை கொண்டு அகற்றுவார்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள், இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று இரவுடைய நேரம் வந்தால் ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய நேசர்களோடு கலந்த பிறகு, இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு, எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு, இவர் இந்த நஃப்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார். அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார். அவனுடைய அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவன் கொடுத்த நிஅமத்திற்கு அருள் செய்வார். இப்படிப்பட்ட நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி, அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான். இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். குர்ஆனின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வெளியிலே சென்றால் அல்லாஹுவை நினைப்பார்கள், குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வியாபாரத்தில் இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள். எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான். நஃப்ஸுல் முத்மஇன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். இப்ப நஃப்ஸுடைய 3 படித்தரம் இது. முதல் படித்தரம் என்ன? நஃப்ஸுல் அம்மாரா. இரண்டாவது படித்தரம் நஃப்ஸுல் லவ்வாமா. மூன்றாவது படித்தரம் நஃப்ஸுல் முத்மஇன்னா. இதில் என்னுடைய நஃப்ஸ் எந்த தரம்? எந்த தரம்? அதான் நம்முடைய கேள்விங்க. நஃப்ஸுல் அம்மாராவா, பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸு தான் எம்முடைய நஃப்ஸா, அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸ் எம்முடைய நஃப்ஸா, அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமஇன்னா நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது எம்முடைய நஃப்ஸா? என்ன நஃப்ஸ்? நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் அம்மாரா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய். குர்ஆனிலே ஒரு வசனம் ஓதப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுகிறான். மின் இபாதினா ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, அவர்களில் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த 3 தன்மையும் யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், ஃபமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாளர்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள் யாரென்றால் ஃபமிஸ்லி வமிஸ்லுக்கும், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். அல்லாஹு அக்பர். யாரை எந்த நஃப்ஸோடு இணைத்தார்கள் தங்களை? ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவன் நான், என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ. ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி, எப்போதும் நினைப்பார், என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று, என் நஃப்ஸ் இன்னும் முன்னேறவில்லை என்று, இன்னும் என்னுடைய நஃப்ஸுக்கு தேவை தர்பியா தஸ்கியா என்று. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான ஞானங்களை அறிந்தவர் யார்? யார்? சாஹிபு சிர்ருன் நபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபாவிடத்தில் சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே. அல்லாஹு அக்பர். யார் உமர்? யார் உமர்?
யார் ஒரு தெருவிலே நடந்து வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுவானோ, யாரை பார்த்து உமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ, யாரை பார்த்து உமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று 10க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ, அந்த உமர் இப்னுல் கத்தாப் ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நஃப்ஸை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர். நீ மேலே வரக்கூடாது, வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய். நஃப்சுல் லவ்வாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும், உன் நஃப்சுல் அம்மாராவாகத்தான் இருக்கிறது. புரியுதா இல்லையா? நஃப்சுல் லவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது. இந்த நஃப்ஸை முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். இவனுடைய நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்து விட்டது, இவனுடைய நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்து விட்டது. ஆனால் எப்போதும் நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தாலும் சரி, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தாலும் சரி, நாம் என்ன நினைக்க வேண்டும்? நஃப்சுல் அம்மாரா, என் நஃப்சு பாவத்தை ஏவக்கூடியது, என் நஃப்சு என்னை அநீதம் செய்யக்கூடியது, என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன், என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான், அந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்களுடைய தன்மையைத்தான் சொல்லுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார்? லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. துன்யாவிலே எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா? அவர்களுக்கு கஷ்டம் வராதா? துன்பம் வராதா? உங்களுக்கு தெரியுமா, நஃப்சுல் அம்மாராவில் இருக்கக்கூடியவனை விட நஃப்சுல் லவ்வாமாவையும் நஃப்சுல் முத்மஇன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹு அக்பர். ஆதாரம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு, நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்தவர்களுக்கு கைர் நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா? சந்தோஷம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த முஃமின், ஏன்? அவனுக்கு ஒரு கைர் நடக்கிறது, அவன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது, அவன் பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான், அதுவும் கைர் தான். அவனுக்கு சோதனை வந்தால், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே இருப்பார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்திதான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذلك ஹுவல் ஃபௌஸுல் அஸீம். இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃப்சுல் முத்மஇன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன்னிடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்சுல் முத்மஇன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, வகது ஹாப மன் தஸ்ஸாஹா. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள். என்ன வசனங்கள்?